أيكم أحسن عملا وهو العزيز. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினம் 29வது ஜுஸு ஓதி முடிக்கப்பட்டது. பல்வேறு சூறாக்கள் ஓதப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முல்க்ல நமக்கு கொடுக்கப்பட்ட உலகத்தில் எந்த ஒரு பொருளும் நோக்கம் இல்லாமல் படைக்கப்படுவதில்லை. மனிதன் தயாரிக்கக்கூடிய, மனிதன் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு குண்டூசியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நோக்கத்தோடு தான் தயாரிக்கப்படுது. எவ்வளோ பெரிய பொருள் தயாரித்தாலும் நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை அந்த பொருள் நிறைவேற்றும் போது தான் அதுக்குள்ள மரியாதை, அதுக்குள்ள விலை இருக்கும். அந்த நோக்கத்தை அந்த பொருள் நிறைவேற்றலை என்று சொன்னால் அதுக்கு அந்தஸ்தும் இல்லை, அதுக்கு விலையும் இல்லை. எந்த பொருளை வேணாலும் நம்ம யோசிச்சுக்கலாம். பேனா எதுக்காக தயாரிக்கப்பட்டிருக்குது? எழுதுவதற்காக. இந்த எழுதுதல் என்பதை இந்த பேனா நிறைவேற்றவில்லை என்றால் இது ஜேபுங்கிற இடத்துக்கு வராது, இது ஜோப்புக்கு வராது. இது எங்கே இருக்கும்? குப்பையில் கிடக்கும், விலை போகாது. எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு அழகான பேனாங்க, ஆனால் எழுதாது, தூக்கி வீசிடும். அதே மாதிரி அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள் எல்லாமே ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்குது. ஆடு, மாடு, மிருகங்கள் இதெல்லாம் மனிதனுக்கு சேவை செய்வதற்கென்றே அல்லாஹ் படைச்சேங்கிறான். உங்களுக்காகத்தான் படைத்தேன்னு சொல்கிறான் அல்லாஹ். அந்த சேவை அது செய்யலைன்னா மனுஷனை என்ன செய்வான்? அதை மாடு வளர்க்குறாங்க, பால் தரணுண்டு, பால் தரதை நிப்பாட்டிருச்சு, அது கறவைக்கு போயிடும், கசாப்பு கடைக்கு போயிடும். அதை வச்சு வளர்த்திட்டு இருக்க மாட்டான். ஏதாவது நோக்கம் நிறைவேற்றிட்டு இருந்தால் தான் அதெல்லாம் வச்சு வளர்த்துட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்போ ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்குனாக்கும் அபசா, உங்களெல்லாம் எந்தவித நோக்கமும் இல்லாமல் படைத்திருக்கிறோம் என்று நினைத்துக்கிட்டீங்களா? எந்த நோக்கமும் இல்லாமல் வீணா விளையாட்டா மனம் போன போக்கில் இரவு பகல் ஏதோ வருது போகுது இல்லை. அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நம்மின்பால் மீட்டப்படுவீர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? மீட்டப்பட மாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டீர்களா? திரும்பி நம்மகிட்ட தான் வந்தாகணும் என்பதாக பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வாழ்க்கையில் நோக்கத்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான். அடிக்கடி இன்னைக்கு அல்லாஹ் சொல்லும் போது லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் மிகவும் அழகிய முறையில் வாழ்ந்து காட்டுறீங்க, அழகிய முறையில் வாழ்க்கையை நடத்துறது யாருன்னு சோதிக்கத்தான் இந்த வாழ்க்கை. எப்படிங்க நல்ல மாதிரி வாழக்கூடியவங்க யார்? நல்ல மாதிரி வாழுதல் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய முறைப்படி வாழக்கூடியவங்க யார் என்பதை பரீட்சை செய்வதற்கு தான் இந்த உலக வாழ்க்கை. ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், உங்களுக்கு தரப்பட்ட மௌத்து, அல்லாஹ் மௌத்தையும் அல்லாஹ் தான் படைச்சேங்கிறான், உங்களை படைத்ததையும் அல்லாஹ் தான் படைத்தான், ஹயாத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள இந்த வாழ்க்கையோட நோக்கம் உங்களை யார் நல்ல மாதிரி செயல்பட்டீங்கன்னு பார்க்க தான். இப்போ நேற்று சொன்னோம், பெண்கள் விஷயமாக குர்ஆனில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செஞ்சான். அவங்களும் மனிதர்கள் தான். பெண்கள்ங்கிற அடிப்படையில் அந்த சுபாவம் வெளிப்பட்டுச்சு. எப்போ அல்லாஹுடைய வசனம் அவங்களுக்கு முன்னாடி ஓதப்பட்டுச்சோ, அவங்க விஷயமாக சொல்லப்பட்டுச்சோ, அடுத்த வினாடி அவங்களுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு. அதிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அது வரலாறாக ஆயிடுச்சு. அவ்வளோ பரிசுத்தமான வாழ்க்கையை அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹுடைய வசனம் ஓதப்பட்ட பிறகு வாழ்க்கையே மாறிடுச்சு. நம்மளை மாதிரி இல்லை, ஒரே ஆயத்தை பல தடவை கேட்டாச்சு, ஒரு பயானம் பல தடவை கேட்டாச்சு, வாழ்க்கையில் மாற்றங்கிறது இல்லை. வித்தியாசம் என்ன?
கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, முதல் முதல் விஷயம் மனிதர்களுடைய உள்ளங்கள் ஈமான் ஆழமாக இறங்கி இருக்கணும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும் போது வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஈமான் உள்ளத்தில் இல்லை, நம்பிக்கையில் பலகீனம் இருக்குது, அப்போ அது என்ன செய்யாதுங்க, ரசனையோடு போயிடும். நல்ல விஷயம் அல்லாஹ் சொன்னா, நல்ல பயானு செஞ்சாங்க, அதோடு போயிடும். வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபீக் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்க. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்கள் விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னால், உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கிடுங்க. இது ஒவ்வொரு ஆணுக்கும் இது பொறுப்பாக இருக்குது. ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய குடும்ப விஷயத்துக்கு கவனம் செலுத்தி இவர்களின் நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு என்ன செய்யணுமோ செய்து கொண்டே இருக்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்கு விளக்க சொல்லுவாங்க, அல்லிமூஹும் வ அத்திபூஹும். நரகத்தை விட்டு குடும்பத்தை பாதுகாக்கிறதுனா என்ன, எப்படி பாதுகாக்கிறது குடும்பத்தார்களை நரகத்தை விட்டு? அவர்களுக்கு இல்மை படித்து கொடுங்கள், அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பியுங்கள். ஒழுக்கத்தையும் இல்மை என்ன செய்யணும், படித்து கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்கள் குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயது ஆகிவிட்டாலே தொழுகையை ஏவுங்க, அன்பாக சொல்லிகிட்டே இருங்க, தொழுகையிட பயிற்சியை கொடுங்க. 10 வயது ஆயிருச்சு என்று சொன்னால் சொல்லியும் கேட்காட்டி 10 வயசுக்கு பிறகு அடிங்க. 10 வயசு வரைக்கும் அடிக்கக்கூடாது, 10 வயசு வரைக்கும் அன்பாக சொல்லிகிட்டே இருக்கணும். 10 வயசுக்கு பிறகும் கேட்கலையா, அப்போ அடித்து அவர்களை தொழ வையுங்கள். அப்போ இது வெறும் தொழுகைக்கு மட்டும் இல்லை, இது ஒரு உசூல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் இது ஒரு அடிப்படையான சட்டமாக அல்லாஹ் இதை சொன்னான். எப்படி ஃபர்லான விஷயங்கள் தொழுகை விஷயம் சொல்லப்படுதோ எல்லா ஃபர்லுக்கும் இதே தான், நோன்புக்கும் அதே தான், நலவான எல்லா விஷயங்களையும் இது எடுக்கும். பாவத்தை விட்டு பிள்ளைங்களை பாதுகாக்கிற விஷயத்தையும் இது எடுக்கும். 7 வயசுலேருந்தே சின்ன சின்ன விஷயங்களை அவங்கள தடை செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளை, சின்ன பிள்ளை, தவளக்கூடிய வயசு. அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டில் ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில் போட்டாங்க. அது என்ன பேரிச்சம்பழம்னு சொன்னால், அது சதக்கா, ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக சேகரிக்க வைக்கப்பட்டது. அதுலேருந்து கொஞ்சம் வீட்டில் சிந்திருச்சு, அதை எடுத்து வாயில் வச்சுட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்புன்னு சொல்லி வாயில் கையை விட்டு அதை எடுத்து சொன்னாங்க, நமக்கெல்லாம் தர்மங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் தர்மங்கள் கொடுக்கக்கூடாது, தர்மம் சாப்பிடக்கூடாது, ஜக்காத்து சாப்பிடக்கூடாது. நபிமார்கள் எவ்வளோ வறுமையில் கஷ்டத்தில் இருந்தாலும் ஜக்காத்தான பொருளை சாப்பிடக்கூடாது. அடுத்தவங்க தரக்கூடிய ஹதியா அன்பளிப்புகள் வாங்கலாம், தர்மங்களை சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த பேர புள்ள, சின்ன புள்ள, ஒரு பேரிச்சம்பழம் அதுலேருந்து போயிருச்சு, உடனே கையை விட்டு வாயிலேருந்து எடுக்கிறாங்க. நமக்கு இது ஹராம். அந்த வயசில் ஹராமை விட்டு பிள்ளைய பாதுகாக்கிறாங்க. இதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் ஹராத்தில் விழுந்துடக்கூடாது, அவர்களுக்கு நல்ல மாஹூலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறங்கிற கருத்தில் இதெல்லாம் வரும். குடும்பத்தை எப்படி நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது? ஒரு சாதாரணமாக கோழி குஞ்சு வளர்த்தா கூட அதை பாதுகாக்கிறோம். அது காக்கைகள் கழுகுகள் அடித்துட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்கிறோம், ஒரு செடி வளர்க்குறோம், அதுக்கு கூட வேலி அடைச்சி பாதுகாத்துக்கிறோம். ஆனால் பிள்ளைங்களை நல்லா சாப்பிட்டா போதும், படித்தா போதும், நல்ல இடத்துல சேர்த்தாச்சு பள்ளிக்கூடத்தில், என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் இவங்க என்ன பத்தினித்தனமாக வாழ்ந்தா என்ன, ஹராத்தில் போனால் என்ன, எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, உடல் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் போகணும் துனியாவில். இவங்க சொர்க்கம் போகிறத பற்றியும் கவலை இல்லை, நரகம் போகிறத பற்றியும் கவலை இல்லை. இவங்க உண்மையான தாய் பாசம் உள்ளவங்க கிடையாது. உண்மையான இரக்கமும் பாசமும் உள்ள தாய் தந்தர் யார் என்று சொன்னால், என் பிள்ளை உலகத்திலும் கண்ணியமாக வாழ வேண்டும், பத்தினித்தனமாக வாழ வேண்டும், ஆஹிராவிலும் சொர்க்கத்துக்கு தகுதியானவனாக ஆகணுங்கிற அந்த லட்சியத்தோடு வளர்கிறவங்க தான். இதில் பெரும்பாலும் இதில் பெண்களுடைய பங்களிப்பு தான் அதிகமாக வரலாறில் இருந்திருக்கு. ஒரு தாயினுடைய கவலை, அந்த தாயினுடைய துவா, அந்த தாயினுடைய சிந்தனை இருக்குது, வரலாறில் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அதனுடைய வளர்ப்பை வைத்து தான் பெரும் பெரும் சாதனைகளை முன்னோர்கள் செய்திருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே யோசிச்சு பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு ஹிதாயத் இல்லாதனால மகனுக்கும் ஹிதாயத்து கிடைக்கல. அல்லாஹுடைய வேதனை வந்துடுச்சு, கப்பலில் முஸ்லீம்களை ஏற்றப்பட்டுட்டாங்க, எல்லாம் கேலி கிண்டல் செய்கிறாங்க. கப்பலே அப்போ தான் தயாரிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹுடைய நேரடி பார்வையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை செஞ்சுருக்கிறாங்க. என்னமோ கதை சொல்கிறாரு, தண்ணி வருமா, இது தண்ணியில் ஓடுமா, இவங்கெல்லாம் ஏறி கொள்ளுவாங்களாம்.
இன் தஸ்ஹரு மின்னா ஃப இன்னா நஸ்ஹரு மின்கும் கமா தஸ்ஹரூன். நீங்கள் எங்களை கேலி செய்கிறீங்களா, ஒரு நேரம் வரும் நாங்கள் உங்களை கேலி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க முஸ்லீம்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்லாம். அந்த மாதிரி அல்லாஹ்வோட வேதனை, வானத்திலேருந்தும் தண்ணீர், பூமியிலேருந்தும் தண்ணி பொங்குது, வீட்டுக்குள்ளேயும் தண்ணி பொங்குது. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து கெஞ்சுறாங்க, யா புனையர்கம் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன். மகனே என்னோட ஏறிடுவாப்பா, கப்பலில் ஏறிடு, ஈமான ஏற்றுக்கோவா. என்ன சொன்ன, சஆவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா. நான் இந்த மலையில் ஏறி தப்பிச்சுக்கிடுவேன். அப்போ கூட ஹிதாயத்து கிடைக்கல. எல்லாம் கண்கூட பார்க்குறாங்க, ஏறு தண்ணி ஏறிட்டே போகுது. அவர் மலை மேலே ஏறிட்டே போகிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அலை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, அல்லாஹ் என் குடும்பத்தை பாதுகாக்கிறேன்னு வாக்களிச்சியே, என் குடும்பத்தில் ஒரு மகன் இப்படி அழிக்கப்பட்டுட்டானே. யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். நூஹே, அவன் உங்களுடைய புள்ள கிடையாது, நீங்கள் வெத்த புள்ள தான். ஆனால் உங்கள் குடும்பம்னு சொன்னது உங்களை ஈமான் கொள்ளக்கூடியவங்க, நல்ல அமலு செய்கிறவங்க தான் நபிமாவுடைய குடும்பம். ஈமான்தாரிகள் தான் உங்களுடைய குடும்பத்தார்கள். நீங்கள் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் ஈமான் நசீபாகாவிட்டால் அது உங்களுடைய பிள்ளைன்னு சொல்லாதீங்க. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். உடனே தௌபா செஞ்சாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்னை மன்னிச்சிட, அல்லாஹ் தெரியாமல் கேட்டுட்டேன். அதே தான் புள்ளைங்கிறது, யாரு சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களா பிள்ளை ஆக்கிட்டோமா, ஹராமிலேருந்து பாதுகாத்தோமா, அந்த சூழ்நிலையில் பிள்ளைங்களை வளர்த்தோமா, பாக்கியசாலிகள். ஏன் அங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு ஹிதாயத்து இல்லை? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவி அப்படி உலக மக்களுக்கெல்லாம் ஈமானை ஏற்காத விஷயத்தை முன்னுதாரணமானவங்களாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஆயிட்டாங்க. அதனால் பிள்ளைக்கு பாக்கியம் இல்லை. இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தாயினுடைய வளர்ப்பில் எப்படி வளர்க்கப்பட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க வரும்போது மகன் என்ன சொன்னாங்க, அல்லாஹுடைய கட்டளையா, செய்யுங்க வாப்பா, யா அபதி ஃபஅல் மா துஅமர். வாப்பா வளர்க்கலை, அங்கே வாப்பா செலவு பணம் கொடுக்கல, 7-8 வருஷமாக பார்க்காம வந்துட்டு பாலைவனத்தில் விட்டுட்டு போயிட்டு 2வது வர்றதே எதுக்கு, அறுக்க வர்றாங்க. எவ்வளோ பெரிய சோதனை அது. அந்த வாப்பாக்கு எவ்வளோ கஷ்டம், அந்த பிள்ளைக்கு எவ்வளோ அது கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணிக்க தயாராகுதுன்னா தாயிட வளர்ப்பு தான். என்ன சொல்லி வளர்த்திப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்ண்டா யாரு, உன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்க என்பதை சொல்லி வளர்த்திருந்தால் புள்ள இந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிக்க தயார். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்தை சொன்னாலே வாப்பாவை ஏற்றுறாங்க. நீங்கள் என்ன எனக்கு செஞ்சிய, நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அதிகாரம், உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உங்கள் பேச்சை நான் ஏன் கேட்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற்றிவிட்டால் அவர்கள் பெற்றோர்களுக்கும் அடிபணிவார்கள். தான் ரகசியம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசுல 10 வயசுலாம் பிள்ளைங்களை தொழுகை விஷயத்தை கவனம் செலுத்துங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அல்லாஹுடைய அடிமையாக்க மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகள் உங்களுடைய அடிமைகளாகவும் காலம் முழுக்க இருப்பாங்க, உங்களுக்கு உபகாரிகளாக இருப்பாங்க. நீங்கள் வயதான காலத்தில் உங்களை கண்குளிர்ச்சியடைய செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. தீனை படித்து கொடுத்தீங்கன்னா. நம்ம எதை படித்து கொடுத்தோம்? அங்கே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கஸாவில் பிறக்கிறாங்க. பலஸ்தீன் அவங்களுடைய பிறப்பு கஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் வரக்கூடியவங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாதையர்கள்லேருந்து அவங்களுடைய மூதாதையர்கள் சேர்றாங்க வம்சம். இவங்களுடைய தந்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தந்தை இத்ரீஸ் அவர்கள் இவங்க பிறக்க முன்னாடி வஃபாத் ஆகிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எத்தீமா தான் உலகத்தில் பிறந்தாங்க. தாய் என்ன தெரியுமா செஞ்சாங்க, இங்கே கஸாவில் பிள்ளைய வளர்க்குறதுக்கு சூழ்நிலை சரியில்லை, நல்ல மாஹூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் பிள்ளை என்று சொல்லி கஸாவிலிருந்து மக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக? 2 வயசுலேயே என் பிள்ளைக்கு அந்த தீனுடைய மாஹூலில் பிள்ளைய வளர்க்கணும். இவ்வளோ ஒரு தாயுடைய லட்சியம் பிற்காலத்தில் எப்படி ஆயிடுச்சு. 10 வயசுல குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிலாக, 12 வயதில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய முஅத்தாவை மரணம் செய்த ஹாஃபிலாக, ஹதீஸுகளை மனப்பாடம். அந்த காலத்தை ஹாஃபில்னா 30 ஜுஸ மனப்பாடம் செஞ்சவங்கலாம் ஹாஃபில் கிடையாது. எத்தனையோ ஹதீஸுகள் இருக்குது. அந்த சனதோட இந்த ஹதீஸை அறிவிச்ச அந்த உஸ்தாத்மார்கள் ரசூல்லா வரைக்கும் பேரை சொல்லி இப்படி எத்தனை ஹதீஸை மனப்பாடம் செய்கிறாங்களோ அது கணக்கு இருக்குது. அத்தனை மனப்பாடம் செஞ்சால் தான் ஹாஃபில். அந்த ஹாஃபிலாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மாறி
தாடி மீசை முளைப்பதற்கு முன்பாகவே மக்காவின் முஃப்தியாக இருந்தார்கள். மக்காவில் முஃப்தியாக இருந்தவங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். எவ்வளோ இந்த அந்தஸ்து கொண்டு போனது யாரு? ஒரு தாய். ஒரு தாய் லட்சியம் எதை வைப்பார்களோ அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பெக்கும் போது அவங்களுடைய தாயார் என்ன நேர்ச்சை வச்சாங்க? நேர்ச்சி வச்சதுன்னா நமக்கு தெரியும். யாரெல்லாம் நீ என்ன பிள்ளைய தெரியும், நான் அதை உன் பாதையில் அர்ப்பணிப்பேன் நேர்ச்சி செஞ்சாங்க. அதோட பிறக்கும் போது ஒரு துவா ஒன்று செஞ்சாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அதை பதிவு செய்வான். ஒவ்வொரு தாயும் பிள்ளைக்காக கேட்க வேண்டிய துவா அது. யா அல்லாஹ் ரப்பியா, என்னுடைய இந்த இன்னி சம்மைத்துஹா மரியம், இந்த பிள்ளைக்கு நான் மரியம்னு பேர் வைக்கிறேன் அல்லாஹ். வஉஈதுஹா பிக வதுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தாயோட துவா. நம்மளாம் என்னமோ துவா செய்வோம், அல்லாஹ் அந்த பிள்ளை பறக்க செய், நல்ல வாரி கொடு, ஆயில்ல பறக்க செய், என்னென்னமோ செய்வோம், கேட்க வேண்டியது தான். ஆனால் அந்த தாய் கேட்ட எத்தனையோ துவா கேட்டிருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான், ஒரு தாய் பிரசவ வேதனையில் பிள்ளைக்கு கேட்குற துவா, யா அல்லாஹ் இந்த குழந்தையையும் இந்த குழந்தையின் சந்ததிகளையும் ஷைத்தானின் தீண்டுதலை விட்டு காப்பாத்திரல்லா. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செஞ்சு நமக்கு உணர்த்துவான். உங்கள் பிள்ளைங்களை ஷைத்தான் தீண்டிடக்கூடாது, துவா செய்யுங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவி சேர நேரத்தை இந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. கணவன் மனைவி சேரும் போது ஒவ்வொரு தடவையும் துவா கேளுங்க, நல்லா ஷைத்தானை நெருங்காமல் பார்த்துக்கோ. கதவையெல்லாம் சாத்தி என்னதான் அடைச்சி ரூமை வச்சிருந்தாலும் ஷைத்தானை விட்டு கண்ணு மறைக்கப்படணும் என்று சொன்னால் அங்கே துவா திக்ர் இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான் வ ஜன்னிபுன ஷைத்தான மா ரஸக்தனா. ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. இதெல்லாம் முன்னோர்கள் கடைபிடிச்சாங்க. அதனால வழிமாறுகளை பெற்றெடுத்தாங்க. உலகத்தில் பெரிய பெரிய இமாம்கள், பெரும் பெரும் முஹத்திஸீன்கள் உலகத்தில் வந்தாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நாதாக்களெல்லாம் பார்க்க இயலலை, தேடன்மா இருக்குது. இன்னைக்கு உம்மத்து இவ்வளோ பிரச்சனையை சந்திக்குது, இதை சரி செய்ய ஒருத்தர் கூட இல்லை உம்மத்தில். எதை காட்டுது? கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, இப்படி ஒரு தாயின் வளர்ப்பு. அந்த நேற்று சொன்னோம், ஒரு தாய் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளிக்கு எப்படி விருந்து கொடுத்தாங்க? எப்படி விருந்து கொடுத்தாங்க? சாப்பிட ஒன்றுமே இல்லை, பச்சிலம் குழந்தைகளுக்கு அந்த உணவு இருக்குது, ரொட்டி துண்டு கொஞ்சம் தான் இருக்குது. தாய் தந்தை கூட சாப்பாடு இல்லை. வந்த விருந்தாளிக்காக விளக்கணிச்சு கொடுத்தாங்கல்ல, இதை செய்தது யாரு? ஒரு பெண்ணு தான். அந்த பெண்ணு ஒத்துழைக்காட்டி அதை நடந்துக்கிறார். அதனால தான் பெண்கள் குடும்பத்தின் அஸ்திவாரம், வேர். அது மறைஞ்சித்தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இருந்து என்ன செய்யணும்? வதுகுர்னமா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. அல்லாஹுடைய வசனங்களையும் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளையும் வீட்டை உட்காந்து தாலீம் செய்யுங்க, படிங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைமார்களுக்கு உத்தரவும். வீட்டு தாலீம் சைத்தான் செய்ய விட மாட்டான். எல்லா பேச்சும் பேசுவோம், தீனை பேச மாட்டோம் வீட்டில். இன்னைக்கு அதோட நஷ்டத்தை தான் இன்னைக்கு உம்மத்து சந்திச்சிட்டு இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, இங்கே இந்த விருந்து விஷயம் இருக்குது, இது சாதாரண விஷயம் இல்லை. இஸ்லாமினுடைய ஆரம்ப அமல் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் தொழுகையெல்லாம் கடமையாகலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தில் ஐயுல் அமாலி அஃதல், ஐயுல் இஸ்லாமி அஃதல், இஸ்லாத்தில் சிறந்த அமல் எதுன்னு கேட்டாங்க ஆரம்ப காலத்தில். இன்றைக்கும் அதே தான், இஸ்லாத்தில் சிறந்த அமல் அதுதான். துத்இமுத் தஆம் அஃஷுஸ் ஸலாம் வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். அழகான வார்த்தை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவளிங்க. எவ்வளோ பெரிய அமல் இது! அல்லாஹு தஆலா இந்த பூமியில் பசித்திருக்கிறவங்க மேலே தனி கவனம் செலுத்துவான். இவங்க விஷயத்தில் யாரெல்லாம் கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்க மேலே அல்லாஹ் கவனம் செலுத்துவான். பசிச்சவங்க விஷயத்தில் நாம் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப கேவலமான விஷயம். பசித்தவர்களுக்கு உணவளிங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி கொடுக்கும்படி பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு ஆர்வப்படுத்துகிறான். அந்த மாதிரி கொடுத்தவங்கள புகழ்ந்து சொல்கிறான். அல்லாஹுடைய இந்த ஏவல்களை கேட்டு சஹாபாக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, அவங்க பசித்தவங்களை தேடுவாங்க, பசித்தவங்களுக்கு உணவளிப்பாங்க. அல்லாஹ் அன்னைக்கு சூரத்து தஹரில் அதை சொல்லி காட்டினான். அல்லாஹ் தஆலா வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, சந்தோஷமாக கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா நம்மளும் விருந்து வைக்கிறோம், நல்ல விஷயம். சொந்த பந்தங்க வைக்கிறோம், நண்பர்களுக்கு கூப்பிட்டு வைக்கிறோம், விசேஷங்களில், இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அதில் ஏழைகள் பங்கு வைக்கிறாங்களா அந்த உணவில்?
ஏழைகளுக்கு தனி கவனம் செலுத்தணும். என்னுடைய விருந்தில் நல்லவர்கள் ஏழைகள் இருக்க வேண்டும், அவங்களுடைய துவா வேணும் எனக்கு. அவங்க பசி ஆறுறதே துவா தான். அவங்க தனியாக துவா ஓதி செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்க மனசால திருப்தி அடைஞ்சு போகிறாங்கல்ல, அல்லாஹ் அவர் மனசால துவா செய்வார். நல்ல உணவு கொடுத்து கண்ணியமாக தந்தாங்க, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்துன்னு போவார்ல, அந்த துவா வாழ்க்கையில் பழிச்சிடும். இது முன்னோர்கள் கவனம் செலுத்தினாங்க. இதில் சஹாபாக்களுடைய இயல்பாகவே இது ஆகியிருந்துச்சு. ஏன்னா ஒன்று அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்தில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்தில் வந்தவங்க குறைஷிகள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 10 வயசு முஸ்லீமான நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹு தஆலா மக்காவுக்குள்ளே வர்றாங்க. எதுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கேள்விப்பட்டு யார் நபின்னு அவங்களா தேடுறாங்க. அங்கே சூழ்நிலையெல்லாம் தெரியும், பயங்கர எதிர்ப்பு நபிசாசத்துக்கு. ஆனால் அவரை கண்டுபிடிச்சி ஈமானை ஏற்றிக்கணும். இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா முஸ்லீம் தான். அவங்க இந்த மாதிரி இவங்களை பார்க்குறாங்க. அபூதர் இவங்க எதுக்கு வந்திக்கிறாங்களா இவங்க தெரியாது, அலி ரலியல்லாஹு தஆலா. ஆனால் ஊருக்கு புதுசாக இருக்கிறார். புதிய ஒரு ஆள் காலையிலேருந்து உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, வாங்களே சாப்பிட போகலாம். போயிட்டாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, இரவு தங்க ஏற்பாடு செஞ்சாங்க. பிறகு மறுநாளும் அங்கேயே இருந்தாங்க. 2ஆம் நாளும் என்னண்டே கேட்கல, ஏன் வந்தீங்க, என்ன விஷயம். அலி 3 நாள் விருந்து கொடுத்து தான் கேட்டாங்க. வந்தவங்க நோக்கம் நிறைவேறின மாதிரி தெரியலையே, என்ன செய்தின்னு கேட்டாங்க. அப்போ தான் அபூதர் சொன்னாங்க, நான் ஒரு விஷயம் கேட்பேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களே, என்ன விஷயம், முஹம்மதுண்டா யார் அப்படின்னு சொல்லி கேட்டான். சந்தோஷம் வச்சு அலிரத்தான் அவனுக்கு. இதானே வாங்க, அத்தனை வந்திருக்கிய, நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்னோட வரும்போது நீங்கள் மற்றவங்க இந்த குறைசிகள் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்கள் என் பின்னாடி வர்ற மாதிரி வாங்க. அவங்கெல்லாம் யாராவது வந்துட்டாங்கன்னா நான் செருப்பை செய்கிற மாதிரி நின்றும், நீங்கள் போயிட்டே இருங்க, என்னோட நிற்கக்கூடாது. அல்லது நான் சிறுநீர் கழிக்கிற மாதிரி உட்காந்துரும், நீங்கள் போயிட்டே இருக்கணும், என்னை வெயிட் பண்ணுற மாதிரி நிற்கக்கூடாது. அந்த குறைசிகள் பார்வையில் வித்தியாசமாக தெரியக்கூடாது. இப்படி கூட்டிகிட்டு போய் நபிசாசத்தை ஈமான் ஏற்க வச்சாங்க அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சொல்ல வர்றது 9-10 வயசில் என்ன குணம், விருந்தளிக்கணும். சந்தோஷமாக விருந்தளிப்பாங்க சஹாபாக்கள். அலா ஹுப்பிஹி, யாருக்கு கொடுப்பாங்க, மிஸ்கீனம் வ யதீமம் வ அசீரா, பசியில் வாடக்கூடிய அந்த மிஸ்கீன்களை தேடி போய் கொடுப்பாங்க. யத்தீம் அனாதைகள், கவனிக்க ஆள் இல்லாமல் எத்தனையோ குடும்பம் இருக்கும். பாப்பா இருக்காது, சகோதரிகள் இருக்க மாட்டாங்க, தாய் எங்கேயாவது வேலை செஞ்சு சமைச்சு கொடுப்பாங்க. சின்னத்தில் வேலை செய்கிற இடத்துல வீடு இருக்காது. தாய் பிள்ளைக்கு இந்த கஷ்டம் தெரியக்கூடாதுங்க கடனை வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. சின்னத்த கடனும் கிடைக்காது. அன்றைக்கி ஏதாவது பிஸ்கெட்டை வச்சு தின்னுட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த புள்ள உள்ளத்தில் ஏக்கமாக இருக்கும். ஊரில் எல்லாரும் சாப்பிட்றாங்க, கறியெல்லாம் மணக்குது, எல்லார் வீட்லேயும் இப்படி இருக்குது, நமக்கு ஒன்றுமே இல்லையே. இந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த உள்ளத்தையும் பார்க்குறான், அந்த சமுதாய மக்களுடைய நிலையும் அல்லாஹ் கவனிக்கிறான், என்ன செய்கிறாங்கன்ட்டு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொன்னாங்க, பெண்களே வீட்டில் சால்னா கரிய சால்னா ஆக்கினால் அந்த வாடகை பக்கத்து வீட்டாருக்கு அதன் மூலம் தொந்தரவு செய்யாதீர்கள். கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றியாச்சு பக்கத்து வீடு கொஞ்சம் கொடுத்துக்கிடுங்க. விசேஷமாக ஏதாவது செஞ்சால் அந்த மனத்தின் மூலமாக அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு தெரியாது எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் தன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க பசியோடு இருக்க தான் மட்டும் வயிறு நிரம்புவன் ஒரு மூமினை அல்ல, ஈமான்தாரியே கிடையாதுன்ட்டான். பரிபூர்ணமான மூமின் ஆக முடியாது. அப்போ பசித்தவர்களை கவனிக்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு மறுமையில் தண்டனை கொடுக்குற விஷயத்த சொல்லும் போதும் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான், மறுமையில் கொடுக்குற தண்டனைகள் நிறைய ஓதப்பட்டுச்சு. இன்னைக்கு தபாரக்கல்லதில் அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருடைய செயலேடு இடது கீழே கொடுக்கப்படுமோ அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக. அவர் அந்த செயலேடு வந்தோடனே கதற ஆரம்பிச்சிருவார். யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, எனக்கு இப்படி ஒரு வேதம் கொடுக்க, எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டே வந்திருக்க கூடாது. வலம் அதிரிமா ஹிசாபியா, இப்படி ஒரு கேள்வி கணக்கு இருக்குதுங்கிறதே நான் நம்பாம இருந்துட்டேனே. யா லைத்தஹா கானத்தில் காதியா, வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிருக்கணுமே, திருப்பி அந்த வாழ்க்கை கிடச்சிச்சு. மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் எதுவும் எனக்கு இப்போ உதவலையே. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் ஒன்றும் பவர் இல்லாமல் போயிருச்சே. அப்போ அல்லாஹ் சொல்ல, ஹுது, அவனை பிடிங்க, ஃபகுல்லு, அவனை சங்கிலியால் 70 மூல சங்கிலியால் கட்டுங்க. 70 மூலம் சங்கிலி மலக்குமார்கள் கொண்டு வருவாங்க. அதை கட்டப்படுறத கூட ஹதீஸில் எப்படி வருது, பின்துவாரத்தை நுழைத்து மூக்கில் எடுத்து அவனை சுற்றி தூக்கி வீசப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுக்கு அல்லாஹ் அந்த இடத்த சொல்லுவான், இவன் இன்னஹு லா யுமினு பில்லாஹில் அலீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். உணவு அளிக்கலைங்கிறது இல்லை, நீ கொடுக்காட்டி அடுத்த ஏழைகளுக்கு கொடுண்டி யாரை தூண்டி அதை ஒட்டிக்கலாம்ல. இவன் அது தூண்ட கூட இல்லை.
வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளி என்று தூண்டாதவனாக இருந்தான். அதை காரணம் காட்டி வேதனை செய்வான் அல்லாஹ். அதனால இவனுக்கு சாப்பாடு என்ன? அல்லாஹ் சொல்றான் வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், இவனுக்கு உணவு நரகவாதிகளுடைய சீலும் செலமும் ரத்தமும் தான் உணவாக கொடுக்கப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானா. லா யக்குலுஹு இல்லல் ஹாத்திஊன், பாவிகளை தவிர யாரும் இதை சாப்பிட முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அகலை இது போன்ற. அதே மாதிரி சக்கர் என்ற நரகத்தில் ஒருத்தரை பார்த்து கேட்கப்படும், எதுக்காக இந்த சக்கர் என்ற நரகத்தில் வந்திருக்கிறீங்க, ஏன் இங்கே கிடக்கிறீங்க? லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் வாழ்க்கையில் தொழுகலை. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவும் இல்லை நாங்கள். ஏன்னா சினத்தை விருந்தோம்பல் காரணத்தினால கூட நிறைய பேர் தப்பிச்சுக்கிடுவாங்க மறுமையில். பசிச்சவங்களை கவனிக்கிற விஷயம் இருக்குது, சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது, சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அங்கே அல்லாஹ் சொல்றான் மிஸ்கீனம் ஓ யத்தீமம் ஓ அசீரா, யத்தீம்களை அதே மாதிரி அனாதைகள் சிறையில் அடைபட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சிறையில் சாப்பாடை கொடுப்பான், ஒழுங்கான சாப்பாடு, அவங்க மேலாம் கவலைப்படணும். எல்லாம் பசியில் மக்கள் வாழ்கிறாங்களோ அவங்க நம்மளால் பொருளாதார உதவிகளை செஞ்சு அவங்கள நம்ம கவனிக்கணும். சொந்த பந்தத்திலேருந்து மொஹல்லாவிலிருந்து அப்படி முஸ்லீம்கள் மட்டும் இல்லைங்க, விசேஷமான நாள் வருது, பக்கத்தில் இருக்கிற மாற்று மத சகோதரர்கள் ஏழைகளை பாருங்க, அவங்களுடைய சகோதரர்கள், அவங்க அதை கொண்டு கூட அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான், அதன் காரணமாக அல்லாஹ் ஆக்குவான். ஒரு வீட்டுக்கு கொடுத்து விடுங்க ஒரு பைய, அந்த துவாவும் கபூல் ஆகும். எப்படி பத்துவா கபூல் ஆகுமோ அதே போல துவாவும் கபூல் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பிரயாணம் போனால் சொல்லுவாங்க, வத்தகி தஅவத்தல் மظلூம், பாதிக்கப்பட்டவரின் சாபத்தை பயந்துக்கிடுங்க, உங்களால் யாருக்கும் பாதிப்பு உண்டாகக்கூடாது. பிரயாணத்தில் போகும்போது யாரையும் அடிச்சிருவோம், விரட்டிடுவோம், மிதிச்சிருவோம், கூட குறைய நெரிசல் ஏதாவது ஆகலாம். அந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் சாப்பிடுவீங்க, பசிச்சவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார், கொடுக்காம இருந்துட்டு போயிட்டீங்கன்னா அது ஒரு அவன் பழிச்சிட்டான்னா பயந்துக்கிடுங்கன்னு சொன்னதுனால சஹாபாக்கள் எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க ஒரு பிரயாணம் செஞ்சாக்கா. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிமான்னு அங்கே கிடையாது, அவர் ஈமானே கொள்ளாத மனிதராக இருந்தாலும் சரி, அவருடைய சாபம் உடனே பழிக்கும் சொன்னாங்க. 7 வானந்தாடி எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அரிசி வரைக்கும் அது போகும். அந்த அபய குரல் அல்லாஹ்வுடைய தர்பாரில் போய் அது உடனே கபூல் ஆகும், அதுக்கு உடனே ரிசல்ட் வரும். அதை பயந்துக்கிடுங்கன்றாங்க. அதே மாதிரி தான் துஆவும். மற்றும் அதை சகோதரர்களாக இருந்தாலும் உணவளிக்க வேண்டும், அவங்கள பசித்தவங்கள கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாகத்தான் உலகத்தில் இஸ்லாம் பரவியது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களை படைச்ச நோக்கம் என்ன? அல்லாஹ் கேட்பா, படைத்த நோக்கத்தை அது நிறைவேற்றலைன்னா அதை நம்ம தூக்கி வீசிடுறோம். பொருளாக இருந்தாக்கா பேனா எழுதலைன்னா வீசிடுவோம், அந்த லைட் எரியலைன்னா கலட்டி வீசிடுவோம், அது அங்கே இருக்காது, உயர்ந்த இடத்துல அது இருக்காது. அப்படி தானே? இந்த மைக் இருக்குது, வேலை செய்யலைன்னா இதை கலட்டி வச்சுட்டு வேற வாங்கிடுவோம். அதே மாதிரி மனிதர்கள் அவங்க படைக்கப்பட்ட நோக்கத்தில் முதன்மையானது என்னன்னு சொன்னால், மக்களுக்கு இவங்க பிரயோஜனமானவங்களாக இருக்கணும். யாருக்கு? அடுத்து உங்களுக்கு இவங்க மூலமாக லாபம் உண்டாக வேண்டும், தீனுடைய துன்யாவுடைய லாபங்கள் உண்டாக வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருன்னாஸ் அன்ஃபஉன்னாஸ், மக்களே ஆக சிறந்தவங்க யாருன்னு சொன்னால், மனிதர்களுக்கு அதிகம் பிரயோஜனமாக இருக்கிறவங்க யாரு? தனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சிச்சும் போகிறது மனிதத்தன்மை, மிருகத்தன்மை. மிருகம் தான் குட்டியாக இருந்தால் கூட அந்த குட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் அது குட்டிகளை கவனிக்குமா. கொஞ்சம் அது வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ குட்டியெல்லாம் கவனிக்காது, தனக்கு கிடைச்சா போதும் தான் இருக்கு, தன்னுடைய பசியை மட்டும்தான் அது பார்க்கும். ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. இன்னொரு மனிதன் அது எந்த மூலையில் உலகத்தில் கஷ்டப்பட்டாலும் இங்கே கவலைப்படுவான். குறிப்பாக முஸ்லீம் உலகத்தில் உலக மூலையில் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டா அவன் இங்கே உட்காந்து அதை பற்றி யோசிப்பான், அவனுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி. அவன் தான் முஸ்லீம், அதை தான் நல்லா படித்து தந்தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அப்போ ஒரு நோக்கத்தை நிறைவேற்றலைன்னா குப்பையில் போடுற மாதிரி தான் மனிதன் எவ்வளோ ஈமான்தாரியாக அமலுள்ளவனாக தொழக்கூடியவனாக ஓதக்கூடியவனாக இருந்தாலும் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவன் குறை செய்திருந்தால், பிற மனிதர்கள் விஷயத்தில் அவன் குறை செய்திருந்தால் இவனை தூக்கி போகிற இடம் நரகம்தான். விசாசம் சொல்லப்பட்டுச்சு. அதுலேயும் பெண்கள் தான் உதாரணம். சாபியன்னு சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பெண்ணு நல்ல வணக்கசாலியான பெண்ணு, இரவு பகலாக வணங்கக்கூடியவள்,
ஆனால் ஒரு பூனைங்க, மனுஷன் கூட இல்லை, ஒரு பூனை அதுக்கு உணவை கொடுத்து மேய்ஞ்சிட்டு போகிறதுக்கு விடலை. என்ன செஞ்சா? கட்டி வச்சு கொடுமை செஞ்சா. நபிசா சொன்னாங்க ஹி அஃபின்னார், அவன் நரகத்தில் இருப்பான்டாங்க. ஒரு பூனையை கொடுமை செஞ்சா கூட கட்டி வச்சு உணவும் கொடுக்கல, அதை அவிழ்த்து விட்டு நீயா எங்கே பார்த்துக்கொண்டாவது விட்டுருணும், அதுவும் செய்யலை. அதே நேரத்தை ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டுச்சு. அவ்வளோ நல்ல பெண்ணு கிடையாது. ஆனால் அவள் சரியான தாகமாக இருக்கும் போது ஒரு கிணத்தடியில் நின்று அவள் காலில் உள்ள ஷூவை கலட்டி புடவையில் கட்டி கிணத்துல இறக்கி தண்ணி அள்ளி குடித்தா. தாகம், கடுமையான தாகம், நிர்பந்தம், செருப்பில் அள்ளி குடித்தா. அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவளுக்கு. அந்த நேரத்தில் குடிச்சிட்டு இருக்கும்போது நாய் வருது, அந்த கிணத்தை சுற்றி சுற்றி நாக்க தொங்க போட்டுகிட்டே இருக்குது. அந்த பெண்ணு உணர்றா, எனக்கு இவ்வளோ நேரம் பசியாக இருந்துச்சு, அப்படி தானே இந்த நாய்க்கும் பசியாக இருக்குன்னு நினைத்து அந்த தண்ணி அள்ளி கொடுத்தாலாம். இந்த செயல் அல்லாஹ்க்கு பிடிச்சி அவள் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான் அல்லான்னு நபிசா சொன்னாங்க. ஹதீஸ் இது. ஒரு மிருகத்து மேலே சஹாபா கேட்டாங்க, யாரை சொல்ல இந்த மிருகத்துக்கு இறக்கப்படுறதுனால இல்லாமல் மறுமையில் அவனுக்கு நன்மை கிடைக்கும்? நபிசா சொன்னாங்க, எதுக்கெல்லாம் ஈரம் இருக்கிறதோ, அதாவது உயிரெண்டு எதுக்கெல்லாம் இருக்குதோ அதில் நீங்கள் கவனம் செலுத்துறதுக்கெல்லாம் மறுமையில் கூலி இருக்குது. கண்ணிமிக்க அல்லாஹ்னுடைய ஆகலே இதெல்லாம் செய்யணும், சேவை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், குடும்பத்திலேருந்து செய்யணும், மொஹல்லாலேருந்து செய்யணும், ஊரில் செய்யணும். ஆனால் இதெல்லாம் யாருக்காக செய்யணும்? முக்கியமான விஷயம் இங்கே தான், அல்லாஹ்வுக்காக செய்யணும். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், சஹாபாக்கள் உபகாரம் செஞ்சுட்டு உள்ளத்தில் கூட எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்ககிட்டேருந்து. அதை அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தாவே சொல்லிட்டான். இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்கள் உணவு தர்றதெல்லாம் நீங்கள் அங்கே நன்றி செலுத்தணுங்கிறதுக்காகவோ எங்களுக்கு ஏதாவது கூலி பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து நாங்கள் தரலை. பிரதி உபகாரம் நம்ம செஞ்சோம் அவள் செய்வாங்களா? நம்மளாம் இவ்வளோ செஞ்சோம், அவள் எதுவுமே செய்யலை நமக்கு. நம்மளாம் அவன் கல்யாணத்தை இவ்வளோ செஞ்சோம், நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு சுத்தமாக இதெல்லாம் ஹராம். இந்த எதிர்பார்க்குறதே கூட, எதிர்பார்த்தா நன்மை கிடைக்காது. அந்த எதிர்பார்க்க அல்லாஹ்க்காக செஞ்சிடணும். எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருந்தாங்க, அவங்க தங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு ஹதியாக்களை அனுப்பிட்டு சதக்காக்களை அனுப்பிட்டு கொடுத்து வந்த அடிமையிட்ட கேட்பாங்களாம், கொடுத்திய அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்களாம். உங்களுக்காக ஜஸாக்கல்லா சொன்னாங்க, உடனே திருப்பி அவங்க துவா செஞ்சிருவாங்களாம். எனக்கு யார் துவா செஞ்சாங்களோ யாரெல்லாம் நீ அவருக்கு மறுக்கூலியை கொடுத்துரு. எதுக்குன்னு கேட்கப்பட்டுச்சான். சொன்னாங்களா, நான் ஜஸாக்கல்லா சொல்கிறதுக்காக நான் கொடுக்கலையே, எனக்கு இதுக்கு கூலி அல்லாஹ் மறுமையில் தரணும். இதுக்கு இங்கேயே இவங்க துவாவை போயிடுச்சுன்னா அதனால அவங்க துவாவுக்கு நான் துவா செஞ்சிட்டேன், இது இங்கே முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க நான் கொடுத்ததுக்கான கூலி அல்லாஹ் எனக்கு மறுமையில் தரணும். அதனால் அவங்கள்ட்ட நான் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்னுடைய வாரி வழங்கணும். கொடுக்கறதே அல்லாஹ் மற்றவங்களுக்கு கொடுக்க பங்கு வச்சு கொடுக்க சொல்லி தான் அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுப்பான். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மாதிரி நகையில் போடுற நகையில் ஜக்காத்து இல்லைன்றோன்னே சில பேர் நீங்கள் சொன்னதுனால நிறைய பேர் ஜக்காத்து கொடுக்கறது இல்லை, நகையில் கடமை இல்லைன்னு சொன்னோம். ஏன் அளந்து கொடுக்கிறிய? நிறையா கொடுங்க, 40 ஒன்று வேணாம் 40 கொடுங்க. கணக்கு பார்த்து இவ்வளவு கொடுக்கணும் கடமையாண்டு கேட்டால் 3 இமாம்கள் சொல்லிட்டாங்க கடமை இல்லை, ஆய்வு செஞ்சு சொல்லிட்டாங்க கடமை இல்லை. சரிங்க, அது கடமை இல்லைன்னு தான் சொன்னிச்சு, சதக்கா செய்ய வேணான்னு சொல்லலையே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்ட்ட நபிசாசம் வஃபாத்துக்கு பின்னாடி பல நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. மூட்டை மூட்டையாக தங்கம் குமிஞ்சி வரும் வீட்டுக்கு. காலையிலேருந்து மகரிப் வரைக்கும் வந்து பங்கு வைப்பாங்க. செய்யுங்க அந்த மாதிரி. ஒவ்வொரு வருஷமும் ஒரு மோதிரத்தை கலட்டி கொடுங்க, ஒரு தோடை கலட்டி கொடுங்க. யார் வேணான்னு சொன்னது? சதக்காக்கள் செய்யுங்க, கூடுதலாக செய்யுங்க, குறைவாக செய்யுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா முழு தங்கத்தையும் தர்மம் செஞ்சுருவாங்க. ஆனால் நோன்பு திறக்கிறதுக்கு எடுத்து வைக்க மறந்துடுவாங்க. நோன்பு திறக்க வீட்டில் ஒன்றும் இருக்காது. தங்கத்தை தர்மம் செஞ்சாங்க, ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க. மூட்டை தங்கம், நம்மளை அரிசி மூட்டை வைக்கிற மாதிரி வீட்டில் என்ன இருந்துச்சு? தங்க மூட்டை இருந்துச்சு. நம்மள அவங்கள பார்த்தா என்ன சொல்லுவோம்? விவரம் இல்லாத ஆள், பொழைக்க தெரியாத ஆள், இப்படி கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்குது ஒன்றும் இல்லாமல். இதனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ராத்தா மகன் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா மகன் கோச்சிக்கிட்டாங்க சாட்சி மேலே. அவங்கள போய் தடுப்பாங்க, இப்படியெல்லாம் அள்ளி கொடுத்தா உங்களுக்கு வேணுமா இல்லையா? அதாவது நம்ம அப்படி செய்யக்கூடாது தான், எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் அதை நம்மளை கண்டிக்கிறான். ஆனால் அவங்க தரஜா உயர்ந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகளாயிருச்சே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நாளைக்குள்ளதை இன்னைக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு தந்த அல்லாஹ் நாளைக்கும் தருவான்னு அந்த உறுதி உள்ளவங்க. நம்மளாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு முணங்குவோம், தெரியாமல் கொடுத்துட்டேன், இப்போ பாரு எனக்கே ஒன்றும் இல்லை. அவங்க புலம்புறவங்க கிடையாது, அதனால் அவங்க செய்யலாம். அவங்கள பார்த்துக்கிற ஆத்தா மகன் இந்த மாதிரி தடுத்துட்டாப்புல.
நீங்கள் இனிமேல் கொடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் எல்லாத்தையும் அள்ளிடலாம். உடனே தாத்தாமாரோட பேச்சை நிப்பாட்டிட்டாங்க. என்னுடைய தர்மத்தை கொடுக்க விடாமல் கையை கட்ட பார்க்குறேன், ஒன்று அல்லாஹ் சத்தியமாட்ட பேச மாட்டேன்ட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் அதை பெருசாக எடுத்து இதை சேர்த்து விடுறதுக்கு பெரிய முயற்சி நடந்து சேர்த்து விட்டாங்க. அந்த சத்தியத்தை முறிச்சதுக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எத்தனையோ அடிமைகளை உரிமையிட்டாங்க. இப்படியெல்லாம் மறுமையை முன் வச்சு அவங்க சம்பாதிச்சாங்கல்ல, இவங்க தான் புத்திசாலி. யார் விட்டுட்டு போகிறோமோ நம்ம புத்திசாலி கிடையாது, எடுத்துகிட்டு போனவங்க தான் புத்திசாலிகள். நாயை கபூரில் கொண்டு போய் வச்சுருவாங்களே எடுத்துகிட்டு போகிறதுனா. ஹயாத்தோடு ஆரோக்கியமாக இருக்கும் போதே என்ன செய்யணுங்க, நம்முடைய செல்வங்கள்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், ஏதாவது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா, பசிச்சவங்களுக்கு உணவு கொடுக்குற ஏற்பாடு எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்களை அல்லாஹ் இங்கே வந்து வர வைக்கிறான். அதை கொடுக்காத நிலைமை, பசியோட பட்டினியோட யாராவது இருந்து நாம சுகமாக இருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மனசால ஏதாவது ஒன்று சொல்லி அது பாதிக்கப்பட்டால் சில நேரத்தில் உலகத்துலேயே அது பிரதிபலிப்பு வரும், மறுமையில் கூட வரலாம். சூரா கலமில் இன்றைக்கி ஓதப்பட்டுச்சு. ஒரு மனிதர் யமனில் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் பெரிய தோட்டம் வசதிகளை கொடுத்துருந்தான். அவர் அறுவடை செய்யும் போது என்ன செய்வார், 3 பங்கு வைப்பார். அதில் ஒரு பங்கை வந்து அந்த தோட்டத்துக்கே செலவு செய்வார், இன்னொரு பங்கை குடும்பத்துக்கு வச்சுக்கிடுவார், இன்னொரு பங்கை ஏழைகளுக்கு கொடுப்பார். ஒவ்வொரு தடவை அறுவடை செய்யும் போதும் தேங்காயில் நேரடியாக ஜக்காத்து கடமையாகாது, அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு தான். தேங்காய் அறுவடை செய்கிறவங்க இப்படி தர்மம் செய்யலாம், வரக்கூடியதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று நான் செய்வேன், ஒவ்வொரு தடவை அறுவடை செய்யும் போதும் இப்படி நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் அப்படி செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் இது பிடிக்கலை. பாப்பா முட்டாள்தனமாக செஞ்சிட்ருக்கிறாரு, 3ல் 1 போய் இப்படி ஏழையை கொடுத்துட்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம எங்கேயோ போயிருக்கலாமேன்னு கனவு கண்டாங்க. வாப்பா இறந்த பேர் இந்த பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து மசூரா பண்ணாங்க, இனிமேல் வாப்பா மாதிரிலாம் நம்ம முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. எது முட்டாள்தனமாக பிள்ளைங்க பார்வையில்? அவர் கபருக்கு சேர்த்துட்டு போயிட்டார், மாஷா அல்லாஹ். இவங்க அவங்களும் முட்டாளுங்கிறாங்க, அவர் தான் அறிவாளி. இவங்க சொன்னாங்க, நம்ம இனிமேல் அறுவடை செய்யும் போது எல்லோரும் ஏழைகள்லாம் வந்துடுவாங்க, நேரம் தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இல்லை அறுவடை செய்கிற இந்த தோப்புக்கு வருவாங்க. இவங்க வர முன்னாடியே இருட்டோடு இருட்ட அதிகாலையில் போய் என்ன செஞ்சிடலாம், போய் அறுவடை செஞ்சுருவோம், எந்த மிஸ்கினும் வந்துடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே போனாங்க. அந்த நீயத்தை வச்சாங்க. அதில் இப்படி ஒரு நீயத்தோட, கெட்ட நீயத்தோடு போனாங்க. அல்லாஹ் சொன்னான் ஃபத்தா அங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு சூறாவளி காற்று அந்த தோப்புக்கு வந்துச்சு. காலையில் போய் பார்க்குறாங்க, ஃபுல்லாக சாம்பலாக கிடக்குது. அவங்களே சொன்னாங்க, இது நம்ம தோப்பு இல்லையா, மாறி வந்துட்டோமோ. பலம்மா ரஅவ்ஹா காலு இன்னா லதால்லூன், நம்ம ரூட்டு மாதிரி வேற தோப்புக்கு, நம்ம தோப்பு இது இல்லையா. அப்புறமா சில பேர் சொன்னாங்க, பல் நஹ்னு மஹ்ரூமூன், நாம் மஹ்ரூம் ஆயிட்டோம். அல்லாஹ் நம்ம நான் பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி யோசிச்சதுனால அல்லாஹ் எப்படி செஞ்சுட்டான். நேற்று வரைக்கும் வாப்பா அனுபவிச்சு அவர் தான் அறிவாளி, இப்போ நம்ம முட்டாளாயிட்டோம். இப்போ என்ன கிடைக்கும், உனக்கும் ஒன்றும் இல்லை, இப்போ ஏழைக்கு இல்லைன்னு இல்லை, உனக்கும் இல்லாமல் ஆக்கிட்டான் அல்லாஹ். கதாலிக்கல் அதாப், அல்லாஹ் சொன்ன வேதனைண்டா இப்படி தான் இருக்கும். ஆனால் வல அதாபுல் ஆஹிரத்தி அக்பர், உலக வேதனை சின்னது தான், மறுமையில் நாத்துறது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவான். அடிக்கடி இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான். வல அதாபுல் ஆஹிரத்தி அஷக்கு, மறுமையில் கிடைக்கிற தண்டனை ரொம்ப கஷ்டமாயிக்கும், பார்த்துக்கிடுங்க. அதனால் நம்ம அல்லாஹை பயப்படணும். நிறைய விஷயங்கள் அல்லாஹ் இன்னைக்கு நரகத்தை பற்றி சொன்னான், அதெல்லாம் சொல்லி இது மறுமையில் இந்த மாதிரி சொல்லியே வேதனை செய்யப்படும். அல்லாஹ் அந்த நிலைவிட்டு நம்மை பாதுகாப்பானாக. நமக்கு அல்லாஹ் தந்த செல்வங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளில் ஏழைகளுக்கு, பசித்தவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, அனாதைகள், சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், இது போன்று யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகள், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வானாக. எல்லா வகையான பாக்கியங்களையும் அல்லாஹ் நிரப்பமாக்கி தருவானாக. எல்லாருடைய செல்வங்களையும் அல்லாஹ் வரக்க செய்வானாக. آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله. سبحانك اللهم وبحمدك.